முதல்வரா பதவியேற்று வெறும் 4 நாட்களான நிலையில இன்னைக்கு சட்டமன்றத்துல நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல ஜோசப் விஜய் தலைமையில டிவிகே அரசு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. ஆதரவா 144 எம்எல்ஏக்கள் வாக்களிச்சிருக்காங்க. எதிரா வெறும் 22 வாக்குகள் மட்டுமே. ஆனா இந்த வெற்றிக்கு பின்னால நடந்த அரசியல் ட்விஸ்டுகள் என்னன்னு பார்ப்போமா? இந்த அரசு மிக குறுகிய காலத்துல அமைக்கப்பட்டு கூட்டணி அரசா பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நடந்த வாக்கெடுப்புல எதிர்பார்த்ததை விட அதிக ஆதரவு கிடைச்சிருக்கு. யார் யார் ஆதரவு கொடுத்தாங்கன்னு பார்ப்போமா? டிவிகே அரசுக்கு ஆதரவா காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விசிகே, ஐயுஎம்எல், ஏஎம்எம்கே எம்எல்ஏ காமராஜ் ஆகியோர் வாக்களிச்சாங்க. இதுல முக்கியமா ஐயுஎம்எல் தலைவர் ஷாஜகான் கூறிய ஒரு கருத்து இப்ப கரண்டா வைரல் ஆயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல பிஜேபி அரசியல் சதி தடுக்கவே டிவிகே அரசுக்கு ஆதரவு தரும்னு சொன்னாங்க. இதன் மூலம் டிவிகே அரசு தற்போது ஒரு பெரிய ஆன்டி பிஜேபி பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட் போல பார்க்கப்படுது. அடுத்து ஏடிஎம்கேல உடைந்த ஒற்றுமை. இது ஆல்ரெடி கொஞ்சம் அரசல் புரசலா தெரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக டிஎம்கே வாக் அவுட். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்துல டிவிகே அரசை கடுமையா விமர்சித்திருந்தாரு. மாற்றும் வேலையான்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு. இந்த ஃப்ளோர் டெஸ்டுக்கு முன்பாகவே இன்னொரு பெரிய சட்ட போராட்டம் நடந்தது. டிவிகே திருப்பத்தூர் எம்எல்ஏ ஆர் ஸ்ரீனிவாச சேதுபதி வாக்கெடுப்புல கலந்துக்க கூடாதுன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு காலையில உச்ச நீதிமன்றம் அந்த உத்தரவை தற்காலிகமா ரத்து செஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அவர் வாக்கெடுப்பில் பங்கேற்றாரு. அப்படின்னா இப்போ முக்கியமான கேள்வி, இந்த 144 ஆதரவு வெறும் நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக மட்டும் சேர்ந்த கூட்டணியா அல்லது தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் கூட்டணியா தொடங்குமா? மேலும் ஏடிஎம்கேல நடக்கும் பிளவு இன்னும் எவ்வளவு பெருசா ஆக போகுது? டிஎம்கே அடுத்த அரசியல் மூவ் என்னவா இருக்க போகுது? டிவிகே அரசு இந்த மொமெண்டமை எப்படி மெயின்டைன் பண்ண போகுதுன்னு உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.